Hi friends, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன? டெசிஷன் மேக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட்ஸை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ பைத்தான்ல மோஸ்ட் காமனா யூஸ் பண்ற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை நாலா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷனல் இஃப், அல்டர்னேட்டிவ் இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ் எல்ஸ், நெஸ்டட் இஃப்னு பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷனல் இஃப்பை பற்றி பார்த்துக்கலாம். கண்டிஷனல் இஃப் தான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ கண்டிஷனல் இஃப்ல எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் ஒர்க் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஃபர்தர் அந்த கோட் வந்து ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த கோட் டெர்மினேட் ஆகிடும். சின்டாக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போது இஃப் கண்டிஷன் போட்டுட்டு ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை உள்ளே கொடுப்பீங்க. அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஃபர்தர் கோட் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா டெர்மினேட் ஆகிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஏக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், பிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி பியை விட ஏ சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா பி இஸ் கிரேட்டர்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அல்டர்னேட்டிவ் இஃப் எல்ஸ் பற்றி. இப்போது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் அடிஷ்னலாக இருக்கக்கூடியது தான் எல் ஸ்டேட்மெண்ட். எதுக்காக எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம்? இப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்து அது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஃபர்தர் அந்த கோட் எப்படி ரன் ஆகுங்கிறத நீங்கள் எல்ஸ் கிளாஸில் மென்ஷன் பண்ணுவீங்க. அல்டர்னேட்டிவ் இஃப் எல்ஸை நம்ம பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ப்ரோக்ராம் வந்து ரெண்டாக பிரியும். இப்போ வந்து கொடுத்துருக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு பிரான்ச்சில் போய் அது எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் சப்போஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இன்னொரு பிரான்ச்சில் போய் எக்ஸிக்யூட் ஆகும். ஆல்டர்னேட்டிவ் இஃப் எல்ஸோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். இப்போது இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோன்னா அதோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எல்ஸ் கண்டிஷன் ரன் ஆகும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் என்க்கு ஒரு நம்பர் அசியூம் பண்ணியிருக்கேன். இஃப் கண்டிஷனில் என் வந்து 11 விட கிரேட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இஃப் சப்போஸ் இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் நம்பர்னு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அது நெகட்டிவ் நம்பர்னு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம தேர்டாக பார்க்க போகிறது இஃப் எல்ஸை பற்றி. இஃப் எல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் எவ்வளோ கண்டிஷன்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கொடுக்க போகிற ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு மட்டும்தான் இஃப்னு மென்ஷன் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் வரதெல்லாம் எல்எஃப்னு மென்ஷன் பண்ண போகிறீங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் கொடுத்துருக்கிற கண்டிஷன் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கடைசியில் எல் ஸ்டேட்மெண்ட் போட்டு அதுக்கு தகுந்தமாக எக்ஸிக்யூட் பண்ண வைப்பீங்க. இப்போ நாம் இஃப் எல்ஸோட சின்டாக்ஸ் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் எல்எஃப்காக அது செக் பண்ணும். அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கிற எல்ஸ் கண்டிஷன் படி அது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இஃப் எல்ஸோட எக்ஸாம்பிளில் நான் ஏஜ் ஒரு நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது ஏஜ் 18 விட பிலோவாக இருந்துச்சுன்னா அது மைனர்னு பிரிண்ட் பண்ணும். இல்லை 18 விட அதிகமாகவோ 65 விட கம்மியாகவோ இருந்துச்சுன்னா அது அடல்ட்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். இப்போ எதுவுமே இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா யூ ஆர் சீனியர் சிட்டிசன் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி. நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளாரியே இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுக்கறது பேர் தான் நெஸ்டட் இஃப். இப்போது ஒரு நார்மல் ப்ரோக்ராமில் இஃப் எல்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா லைன்ஸ் ஆஃப் கோட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இண்டென்டேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம கொடுத்துருக்கிற வேரியட் இன்புட்ஸை வச்சு காம்ப்ளெக்ஸான டிசிஷன்ஸையும் ரொம்ப ஈஸியாக மேக் பண்ண முடியும். இப்போது இந்த சின்டாக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நான் ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளாரியே இன்னொரு இஃப் கண்டிஷனோ கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் எண்ணை வந்து ஒரு நம்பர் கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த எண் வந்து 0 விட அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணும். இஃப் சப்போஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் இஸ் பாசிட்டிவ்னு வரும். இப்போது அதே நம்பரை வந்து நான் 10 விட கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதுவும் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து the number is less than 10 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching Whitehatians, a space to explore cyber world.